வணக்கம் மக்களே. சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் பத்தி உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களையும் கம்பேர் பண்ணி ஒரு சில பேட் நியூஸ்லாம் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு தரமான ரிப்ளை கொடுத்திருக்காரு. எஃப்ஐஆர் போட்டு அவனுங்கெல்லாம் உள்ள தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆதங்கமா பேசியிருக்காரு. அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கீர்த்தி சுரேஜோட மேரேஜுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி போயிருந்தாரு. ஸோ கோவால தான் மேரேஜ் நடந்தது. ஸோ கோவாவுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷாவும் போயிருந்தாங்க. அவங்க போயிருந்தது ஒரு பிரைவேட் ஃபிளைட்ல தாங்க போயிருந்தாங்க. பட் அப்படி இருந்துமே அவங்களோட அந்த போட்டோஸ் எல்லாம், அதாவது அவங்க வந்து பிரைவேட்டா தான் போறாங்க. ஸோ அவங்களோட போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால எப்படி ஷேர் ஆனிச்சு, ஏர்போர்ட்குள்ள எப்படி அவங்க வந்து போட்டோ எடுக்க அனுமதிச்சாங்க, யாரு போட்டோ எடுத்தது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆதவமா பேசியிருக்காரு. அதாவது வந்து போக்குவரத்துறை அமைச்சருக்கு நான் ஒரு லெட்டர் எழுத போறேன், அங்க இருக்க சிசிடிவி செக் பண்ணி யார் போட்டோ எடுத்ததுன்னு பார்த்து அது யாருக்கு அனுப்புனாங்க, அவங்க மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆதங்கமா பேசியிருக்காருங்க. தளபதிக்கு ஆதரவா தான் பேசியிருக்காரு. ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க அது. அவங்க வந்து அவங்களோட பிரைவேட்டா தனியா போறாங்கன்னா அதை வந்து சோசியல் மீடியால தவறான முறையில் பதிவுபடக்கூடாது. அந்த மாதிரி பதிவு பண்ணவங்க மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் போடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது போக தளபதி அவர்கள்ட்ட அண்ணாமலை வச்ச ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது எங்க கட்சி மேல எதுவும் ஒரு குற்றங்கள் உங்க ஏதோ மறுப்பு இருந்தா நீங்க வந்து தெரிவிங்க, நாங்க பண்றது தப்பு அப்படின்னா எங்களை சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்டையும் வச்சிருக்காருங்க மற்ற கட்சிகளுக்கு. தளபதி உள்பட எல்லாருக்குமே அந்த ரிக்வெஸ்ட் அண்ணாமலை வச்சிருக்காரு. ஸோ உண்மையிலே கிரேட்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குங்கிறத நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.